விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து திமுக அரசு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டா இருக்கா, இல்லை வந்து அங்கே பாதுகாப்புக்காக தான் இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கிறாங்களா? இது ஒரு அநியாயமான விஷயங்க. பாதுகாப்புலாம் நான் பாதுகாப்பு நீங்கள் நான் திருச்சியில் நான் பாதுகாப்பாக கொடுத்தீங்க. விஜய் பரப்புரைக்கு பர்மிஷன் கொடுக்கணும் ரத்து பண்ணணும்னா முன்னாடியே பண்ணீங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கிட்டு போய் பர்மிஷன் வாங்குவாங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசி டைம் ரத்து பண்ணுறதுன்னு அர்த்தம். விஜய் பார்த்து பயப்படுறாங்க. பேசுறதே 5 நிமிஷம், அதுக்கே இந்த பயம். விஜய்லாம் ஒழுங்காக பேசிட்டு அவ்வளோதான் போல. இது வந்து விஜய்க்கு கிரெடிட்டாக தான் போய் சேரும். இவர்களுக்கு என்ன பயம்னா விஜய் பேச பேச அது கொஞ்சம் ரீச் ஆகுது. மொத்தமாக குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு பேசுனதை எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் பேச பேச அது ரீச் ஆகுறதுன்றது வந்து இவர்களுக்கு பயத்தை தருது. ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இல்லை விஜய் தொட்டா இன்னும் பிரச்சனையாக மாறும். இந்த அநியாயம்லாம் வந்து விஜய் கிரெடிட்டாக தான் போகும். இது ஒரு நியாயமான விஜய் வளர்த்து வர்றாங்கன்னு தான் பார்க்க முடியும். ஆமாம், இது நியாயமான விஷயமே கிடையாது. வளர்த்து விடல, பயத்தில் பண்ணுறது இந்த மாதிரி. வேல்முருகன் ஒரு முறை விஜய் அவர்களுடைய அந்த கல்வி விருது விழாவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த பெண் குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு அரவணைச்சு முத்தம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசினார் வேல்முருகன். இப்போ இன்னைக்கு முதல்வர் பண்ணும்போதெல்லாம் அவங்களாம் பேசுவாங்களா? வாய் திறக்க முடியுமா அவங்களாலாம்? வாயிலே குத்திடுவாங்க. வாய் திறக்க முடியுமா? அவர் பேசுனது விஜய்க்கு பேசுனது தப்புங்க.